ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பவத் பக்தி ஸ்பீதா பவது மம சைவ பிரசமயே ரசேஷக்லே சௌகம் நகலு கிருதி சந்தேக கணிகா நச்சேத்யாசஸ்வோக்திகி தவச்ச வச்சனமோ நைகமவச்சோகோ பவேனுமித்யாரத்யா புருஷவச்சன பிராயமகிலமோ. நலம் தரும் நாராயணியத்தினுடைய 3வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி பக்தியினுடைய பரிணாமங்களை பலவிதமாக தன்னுடைய வியாதியையும் நீக்கணும், என்னுடைய பக்தியை பெருக்கணும்னு பிரார்த்திச்சுட்டே ஆரம்பிச்சவர். நாம் அந்த வைபவங்களை இந்த ஸ்லோகத்தை எந்த கிருஷ்ணன் எந்த திருக்கோயில்ல நம்மளோட சேர்ந்து அவனுடைய திவ்ய தரிசனத்தை நமக்கு அளிச்சுண்டே கேட்க போறான்னு நம்ம யோஜனை பண்ணோமே. ஆனால் ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோயில், ஆம், சென்னை அடுத்த தாம்பரம் செங்கல்பட்டு சாலையில் செங்கல்பட்டுக்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய மகேந்திரா சிட்டி என்ற இடத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் குளவாய் குன்னவாக்கம் என்னும் சிறிய கிராமத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய திருக்கோயில். இருப்பினும் இது 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று இங்கு இருப்பவர்கள் கூறுகிறார்கள். இந்த கோயிலை அடைவதற்கு நாம் எத்தனிக்கும் போது இங்கு கோபுரமானது இல்லை, சிறிய முகப்பு, அதிலே அழகான ஒரு திருமண் காப்பானது சார்த்தப்பட்டு இருபுறமும் சங்கு சக்கரங்கள் பிரதிபலிக்க, ஒரு புறம் பெரிய திருவடியான கருடனும் மற்றொரு புறம் சிறிய திருவடியான ஹனுமானும் அழகாக நமக்கு சேவை சாதிக்க உள்ளே நுழைய பார்க்கின்றோம். அப்போது ஆகா, ஒரு அழகான காட்சி! கோயிலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அழகான வீட்டிற்கு வெளியே கோயிலை ஒட்டி இருப்பதாலோ என்னவோ அங்கும் ஆழ்வார் ஆச்சாரியர்களும் துவாரபாலகர்களும் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியும் நமக்கு அந்த வீட்டின் வெளிப்புறத்திலே அழகாக காட்சியளிக்க, அதை தாண்டி இந்த கோயிலுக்குள்ளே நுழைகின்றோம். அப்போது வெளியிலே ஒரு சிறிய தீபஸ்தம்பத்தை தரிசிக்கின்றோம். அதிலே ராமபக்தனான ஆஞ்சநேய சுவாமியானவர் நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பிக்கொண்டு தன்னுடைய திருவடி சேவையை நமக்கு அழகாக அளித்துக் கொண்டு, ராமபக்தனாக இருப்பவர் இங்கு எதிரே இருக்கக்கூடிய வேணுகோபாலனை, ருக்மிணி சத்யபாமா சமேதனை தான் கைகூப்பி அவர்களை வணங்கிக் கொண்டே நிற்கக்கூடிய காட்சியோடு இருக்கும் ஹனுமனை தரிசித்துவிட்டு உள்ளே நுழைகின்றோம். அங்கே பலிபீடம், அதை தாண்டினால் பெரிய திருவடியான கருடன் கையை கூப்பி நம்மை வரவேற்கக்கூடிய நின்று கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலம். அங்கே மேலே சற்றுடைய நம்முடைய கண் பார்வையை செலுத்தினோமே ஆனால் வேணுகோபாலன் ஒரு அழகான சுதை வடிவத்திலே இங்கு ஒரு புறம் ருக்மிணியும் மற்றொரு புறம் சத்யபாமாவும் அரவணைக்க திவ்யமான ஒரு காட்சியை நமக்கு தருகின்றார். இவர் மற்ற வேணுகோபால சுவாமி போல் இல்லாமல் தன்னுடைய இடது திருவடியை வலது திருவடி மேல் சற்றே மாறுதலாக தான் அங்கு வைத்துக்கொண்டு, இடதுபுறம் புல்லாங்குழலை தான் கையிலே தாங்கிக் கொண்டு, பின்னால் கோதூளி கோசரித்த கோமள கோபவேஷம் என்று நாம் அடிக்கடி சொல்லக்கூடிய வேணுகோபாலனுடைய திருக்கோலமாம் ஒரு அழகான பசுமாடானது அவரை அரவணைக்க, அந்த ஒரு திவ்யமான திருக்கோலத்தோடு ருக்மிணி சத்யபாமாவோடு இருக்கக்கூடிய இந்த சுவாமியை தரிசித்தவாறே பகவானை தரிசிப்பதற்காக உள்ளே நுழைகின்றோம். இங்கே நமக்கு மூலவரை படமெடுக்க அனுமதி அளிக்காவிட்டாலும் சற்றேறக்குரிய நாம் இங்கே நேரே வந்தே தரிசிக்கலாம். இங்கு இருக்கக்கூடிய சுதை வடிவத்திலே இருக்கும் வேணுகோபாலன் எவ்வாறு எழுந்தருளி இருக்கின்றாரோ அதே வடிவத்திலே இங்கு மூலமூர்த்தியானவர் எழுந்தருளி இருக்கின்றார். ஒரு சிறிய வித்தியாசம், மூலமூர்த்திக்கு பின்னால் மாடானது இல்லை. இங்கு சுதை வடிவத்திலே இருக்கக்கூடிய இவரை ஒரு பசுமாடானது அரவணைத்து இருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். அங்கு உள்ளுக்குள்ளே நம்முடைய பிரதட்சணத்தை ஆரம்பிக்கும் போது
விக்னம் நிக்ரந்தி சததம் விஸ்வக்ஷேனம் தமாஸ்ரயே என்ற விஸ்வக்ஷேனருடைய திவ்ய சேரை இங்கு திருமங்கையாழ்வாரும் அழகாக நமக்கு காட்சியளிக்கின்றார். அது மட்டுமா, நம்மாழ்வார் உடையவரான ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுடைய மூல விக்கிரகம், அந்த மூல விக்கிரகம் மட்டுமல்லாமல் இங்கு ஐப்பசி மாசத்திலே அவருடைய அவதார உற்சவத்தை மிகவும் விமர்சையாக கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஸ்ரீ மணவாள மாமுனிகளுடைய உற்சவ விக்கிரகம் அங்கு 5 தலை நாகத்தின் கீழ், அதாவது மணவாள மாமுனிகளே ஆதிசேஷனுடைய அம்சம், அவர் ஒரு ஆதிசேஷனுக்கு கீழே அழகாக நமக்கு திவ்யமாக சேவை சாதிக்கக்கூடிய ஒரு வைபவத்தை நாம் தரிசித்துக் கொண்டே இந்த கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். இந்த சூழ்நிலையிலே நாராயண பட்டத்திரியினுடைய ஒரு ஸ்லோகத்தினுடைய வைபவத்தை நாம் சிந்திக்க ஆரம்பித்தோமே ஆனால் நமக்கு ஞாபகம் இருக்கும். பட்டத்திரியானவர் குருவாயூரப்பனிடத்திலே விண்ணப்பித்தார், கிருஷ்ணா, எனக்கு மம பக்தி ஸ்பீதா, பக்தியானது எனக்கு விரிவடையட்டும், அந்த பக்தியே சகல கஷ்டங்களையும் எனக்கு அழித்துவிடும் என்பதில் கிருதி சந்தேக கணிக்காக ஒரு அழகான கேள்வியை பட்டத்திரியை எழுப்பினார். உன்னை தியானிப்பவர்களை நீ கைவிட்டு விடுவாய் அல்லது காப்பாற்ற மாட்டாய் என்ற ஒரு சந்தேகமானது குருவாயூரப்பா உன்னிடத்திலே எங்களுக்கு ஏற்படலாமா? ஏற்படக்கூடாதே. ஏன்? அப்படி ஏற்பட்டதே ஆனால் நஜேத் வியாசம் யோக்தி தவச்ச வசனம் நைகமவச்சோ, வியாசர் சொன்ன ஒரு வார்த்தைகளும் கண்ணனான குருவாயூரப்பனான நீ பகவத்கீதையிலே அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்த ஒரு வார்த்தைகளும் விதுரருக்கு நீ சொன்னவைகளும் உலகத்திலே இருக்கக்கூடிய பக்தன்மார்களான எங்களுக்கு நீ உபதேசித்த வார்த்தைகளும் எல்லாமே பொய்யாகி விடுமே. நச்சேத் வியாச சோக்திகி நைகமவச்சோ, இப்படி பொய்யாவதற்கு வாய்ப்பே இல்லையே. ஒருபுறம் வியாசரை சிந்தித்தோமே, பரம பக்தியுடன் என்னுடைய மகாவிஷ்ணுவை தியானித்தவர்களுக்கு உலகத்திலே எந்தவிதமான கவலையும் இல்லை என்று உபதேசம் செய்திருக்கின்றார். வியாசாய விஷ்ணு ரூபாய என்று இருக்கக்கூடிய அவர் சொன்னது போலவே மகாவிஷ்ணுவான நீயும் எதை உபதேசித்தாய்? அதாவது பக்தர்களே, பட்டத்திரியனுடைய இந்த ஸ்லோகத்தினுடைய உட்பொருளை நாம் சற்றே சிந்தித்தோமே ஆனால் நீ சொன்ன வார்த்தைகள் பொய்யாகுமா, வியாசாதி மகரிஷிகள் சொன்ன வார்த்தைகள் பொய்யாகுமா என்ற அவர் ஒரு கேள்வியை பவேன் மித்யா ரக்தியா, அவ்வாறு நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒரு நாடோடியின் ஒரு வழிப்போக்கின் வார்த்தையாக என்றாவது மாறுமா என்ற ஒரு அழகான வேதாந்த கேள்வியை இந்த ஸ்லோகத்திலே அவர் எழுப்பி இருப்பதால் நம்முடைய ஒரு கடமை அவ்வாறு பட்டத்திரி பகவானுடைய எந்த வார்த்தையை குறிப்பிடுகின்றார் என்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த விதத்திலே கண்ணன் உபதேசித்த வார்த்தைகளிலே உயர்ந்தது பகவத்கீதை. 18 அத்தியாயத்திலே கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகத்தை நமக்கு உபதேசித்தார். அதிலே பகவத்கீதையினுடைய 12வது அத்தியாயம் பக்தி யோகம். அந்த பக்தி யோகத்திலே குருவாயூரப்பா சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருஷ்ட நிச்சயக மையர்பித மனோபுத்திர் யோ மத்பக்தி சமப்பிரியக, என்னிடத்திலே வைக்கப்பட்ட ஒரு சித்தமானது அவர்களுக்கு பரமமங்களத்தை அளிக்கின்றது என்று நீ பக்தி யோகத்திலே எங்களுக்கு உபதேசித்த வார்த்தைகள் எல்லாம் எங்காவது பொய்யாகுமா? பொய்யாகாதே. அவ்வாறு மட்டும் நீ உபதேசிக்கவில்லை. பகவத்கீதையினுடைய பூர்த்தியிலே அனைத்தையும் அர்ஜுனன் உபதேசம் பெற்ற பின்பு குருவாயூரப்பா உன்னுடைய கருணை இருக்கின்றதே, உன்னுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அங்கு யுத்தகலத்திலே எத்தனை பேர் இருந்தார்கள்? ஒரே ஒருவன் மட்டும் உன்னுடைய சீடனாக அமர்ந்து கேட்டான். ஒருவன் கேட்டாலும் ஒரு குருவனுடைய லட்சணம், அவனுக்கு நாம் உபதேசிக்க வேண்டியதை கண்டிப்பாக உபதேசிக்க வேண்டும். 1000 பேர் இருந்தால்தான் எனக்கு பேச வரும், ஒருவரிடத்திலாம் நான் பேச மாட்டேன் என்று ஒரு உயர்ந்த குரு, ஒரு உயர்ந்த சொற்பொழிவாளன் இருக்கக்கூடாது என்ற நியாயத்தை உலகத்திலே எங்களுக்கு காட்டியது நீதானே. ஒருவனான அர்ஜுனனை அமர வைத்துக் கொண்டு நீ உபதேசித்த அற்புதமான தத்துவம் என்ன? சர்வ தர்மான பரித்யஜ்ய மாமேகம் சரணம் व्रज அகல்த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசேஹ
இதே ந தபஸ்காய ந பக்தாய கதாச்சன ந சா சுஷ்ருவே வாஸ்யோ ந சமம் யோப்யசீயதி. அர்ஜுனா, என்னுடைய வாக்கியத்தை நீ கேட்டுக்கொள். உலகத்திலே எத்தனை கஷ்டம் எத்தனை சுகம் இருந்தாலும், அவரவர்கள் பாபத்தை செய்தாலும் புண்ணியத்தை செய்தாலும், எல்லாவற்றையும் சர்வ தர்மான் பரித்யஜ்ய, இதையே நாராயண பட்டத்திரி இந்த ஸ்லோகத்தில் நீ சொன்ன வார்த்தை என்று பகவத்கீதையினுடைய சாரத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றார். என்னுடைய திருவடியை சரணாகதி அடைந்து விடுகள். திருவல்லிக்கேணியிலே பார்த்தசாரதி அதைத்தானே நமக்கு உபதேசம் பண்ணுகின்றார். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம், என்னை சரணடை, எல்லாவற்றையும் என்னிடத்திலே ஒப்படைத்து விடு, நீ கவலை கொள்ள வேண்டாம் என்று அவர் சொல்லக்கூடிய பார்த்தசாரதி கையிற் பிடித்த உழவுகோலும் சிறுவாய் களிரும் சேனாதூலி தூசரித்தமான திருக்குழலும் தேருக்கு கீழே நாற்றிய கால்களுமாய் உடைய சாரத்திய வேஷத்தை மாமெனக் காட்டுகின்றான். அவருடைய ஒரு கருணை, கையிலே பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய சாட்டை, தேரை ஓட்டக்கூடிய தன்மை, கலைந்தும் கலைகளாமலும் இருக்கக்கூடிய அவருடைய அந்த கூந்தலுடைய அழகு, ஒரு காலை மடக்கிக் கொண்டு மற்றொரு காலை தொங்கவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அழகான ஒரு கீர்த்தி, இவற்றோடு இருக்கக்கூடிய இந்த வைபவத்தை மாமெனக் காட்டுகின்றான் என்று நாம் அடிக்கடி அந்த பார்த்தசாரதியை சிந்திப்பதுண்டு. அந்த வாக்கியங்கள் எல்லாம் உலகத்திலே பொய்யாகுமா? அதனால் அர்ஜுனா, நான் சொன்ன இந்த ஒரு வாக்கியத்தை, அல்லது பின்னால் என்னை பார்த்து நான் சொன்ன வசனம் என்று இதை மேற்கோள் காட்டி பாகவதத்திலே வியாசர், நாராயணியத்திலே நாராயண பட்டத்திரி, ஆழ்வார்கள் திவ்ய பிரபந்தத்திலே இவர்களெல்லாம் இவற்றை மேற்கோளாக காட்டும் போது பகவான் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். அதுதான் நாராயண பட்டத்திரியினுடைய ஸ்லோகத்தோடு இங்கு ஒத்து போகிறது. ஸ்ரத்தாமனசூயஸ்ய ஸ்ருணுத்யாதபியோ நரக சோபி முக்த சுபான் லோகன் பிராப்னுயாத் புண்ணிய கர்மணம். அர்ஜுனா, ஒரே ஒரு சிந்தனையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே என்னுடைய வார்த்தைகளோ, என்னிடத்திலே ஏற்படக்கூடிய பக்திகளோ, அல்லது இது போன்ற பகவத்கீதையோ ராமாயணமோ பாகவதமோ நலம் தரும் நாராயணியத்தை நாம் வீட்டில் இருந்தால் கூட நமக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பானது எப்போது கிடைக்கும் தெரியுமா? எவனுக்கு அசூயை இல்லையோ, எவன் என்னிடத்திலே பூரண நம்பிக்கையை வைத்திருக்கின்றானோ, எவனிடத்திலே பக்தியானது ஈடுபடுகின்றதோ, எவனுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர்கள் புண்ணியத்தை அடைந்திருக்கின்றார்களோ, அவர்களுக்கு மட்டும் என்னுடைய வார்த்தைகள் காதிலே விழும் என்று குருவாயூரப்பா இவ்வளவு தீர்க்கமாக நீ சொன்ன அந்த பக்தி மார்க்கத்தினுடைய பெருமை என்னை காப்பாற்றாதா என்ற அவனிடத்திலே கேள்வியை எழுப்பிக் கொண்டு இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு தொடருகின்றார் என்ற ஒரு வைபவங்களை இந்த திருக்கோயிலிலே இருக்கக்கூடிய மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே நாம் தொடர்ந்து கேட்கலாம்.